சொல்லுமா சொல்லுமா, நீ எந்த ஊர்? ஈரோடா? என்னோட லைஃப் புறம் பவானி தான்டா. அப்புறம் குமரபாளையம். சரி, அந்த காலத்து குமரபாளையத்தில் குதிரை வண்டியில் போய் சினிமா பார்க்குறது ஒரு அருமையான ஒரு நிகழ்வுடா. ஓகே, சொல்லுங்கள். உங்களுக்கு ஈரோட்டில் உங்கள் பேர்? சரி, அவங்க வீட்டில் அவங்க ஊர்? ஒரு சரி. அப்புறம் எத்தனை குழந்தைங்க, எப்படி இருக்கீங்க? சரி. அப்புறம் பொண்ணு என்ன பண்ணுறா? வந்திருக்கா இப்போ ஸ்கூலுக்கு? வந்திருக்கா. வெரி குட் வெரி குட். சரி, அப்புறம் நம்ம ஊரை சொல்லுங்கள். நம்ம ஊர் பவானி. ஈரோடில் என்னென்ன மெயின் பிளேஸு? குமரபாளையத்தில் என்னென்ன மெயின் பிளேஸு? இல்லைம்மா, வேர்ல்டு லெவலில் என்னென்ன ஒருத்தருமே காணுங்க. வேர்ல்டு லெவலில் ஜமக்காலம் எங்கேயாவது ஒரு ஃபேமஸ் சொல்லு. இல்லை இருக்கா? பவானி, சென்னிமலை வந்து பெட்ஷீட்டு. சென்னிமலை பெட்ஷீட், ஜோலாப்பூர் பெட்ஷீட் கேட்டிருக்கோம். ஆனால் நம்ம ஜமக்காலம் மாதிரி எங்கேயுமே வராதில்ல. எங்கே போனாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேஜு, ஒரு மீட்டிங், என்னன்னாலும் நம்ம ஜமக்காலம் பார்க்கலாம். அந்த கோடு சமக்காலம் இல்லாத இடமே கிடையாது. அந்த பாவு, அந்த தறி எல்லாம். சரி, பவானியில் உனக்கு என்னென்ன இடம் தெரியும்? எனக்கு பவானியில் நான் தெரிஞ்ச இடத்த சொல்கிறேன். நான் கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவில். அதில் எம்ஜிஆர் பார்க் ஒன்று இருக்கும்ல, எம்ஜிஆர் பார்க் ஒன்று இருக்கும். அப்புறம் நான் படித்த எலிமெண்ட்ரி ஸ்கூல், எனக்கு எஸ்எஸ்எல்சி படித்த ஞாபகம். அப்புறம் அது என்ன பார்க் இருக்குது. நான் அந்த செல்லியாண்டி அம்மன் அவங்களுக்கு நான் அலகெல்லாம் குத்திருக்கேன். அப்புறம் சொல்லுங்கள். கூடுதுறை ரொம்ப ஃபேமஸ் பவானியில். ஆமாம், சங்கமேஸ்வரர் கோயில் ஃபேமஸ். அப்புறம் அந்த அம்மன் பேர் தெரியுமா? பவானியில் அந்த அம்மன் பேர் செல்லியாண்டி அம்மன். ஆமாம். ஈரோட்டில் இருக்க அம்மன் பேர் பெரிய மாரியம்மனா, ஃபேமஸ். அப்புறம் ஈரோட்டில் என்ன ஃபேமஸ் சொல்லுங்கள் டக்குன்னு? ஈரோடு பவானி. நாங்கள் என்னன்னாலும் ஈரோடு தான் வந்து விடணும். ட்ரெயின் ஏறணுமா, எல்லாம் ஈரோடு தான். இங்கே ஃபாரினில் அந்த ஃபுட்டு தான் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் நம்ம ஊரில் என்ன சொல்கிறது, பன்றிகள்லாம் நம்ம ஊர் பவானி மாதிரி வரவே வராது. இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த சாக்கடை என்னன்னாலும் பன்றிகள். இங்கே அப்படி பன்றிகள் பார்க்க முடியலையே. எல்லாம் குழுன்னு நல்லா கேரட்டு அது இதுவும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குல்ல. அப்புறம் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்கிறது, இந்த லைஃப்பில் இதெல்லாம் நான் சந்தித்தேன் ஆண்டி, எனக்கு ஃபாரின் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நினைவுகள். நீ பேசுறது அவனும் கேட்கவே கேட்காது. ஈரோடு போயிடுவோம். எதுக்கு போயிடுவோம்? புதன்கிழமை சந்தையெல்லாம் இல்லை, புதன்கிழமையில் டவல் வாங்கலாம், சாரி வாங்கலாம், நைட்டி வாங்கலாம், எல்லாம் புதன்கிழமை. எல்லாம் புதன்கிழமை. டேய் ஹாய் சொல்கிறா. ஹாய் சொல்லு. ஹலோ ஹாய் சொல்லு. ஒரு பாட்டு சொல்லுடா. அவனை தான் பார்க்கணும். வேறு எல்லாம் வருதுதா. எல்லாம் இன்ட்ரோ வருதுக்காத்தா. ஆத்தாடி குளிர் பாரு, கையை எப்படி வச்சுட்டு வருதுயா. பிரேக் விட்டாச்சே, இங்கே எடுத்து வைக்கலையே. டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் காணோம். அத்தா டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் காணோம். எடுத்து வைக்கலத்தா, மறந்துருச்சு பேச்சு வாக்கல. எங்கே இருக்கு? இல்லை, முதல்ல ரெடி பண்ணியிருப்பாங்க. காஃபி இதெல்லாம் வச்சுக்கிச்சு. இன்னைக்கு ஸ்ட்ரென்த்தும் கம்மி. இல்லை இருக்குடா, கேன் எடுத்துகிட்டு வந்தாங்களே.
எவ்வளோ பேர் இருப்பாங்க. போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் 100 பேர் 120 பேர். இன்றைக்கி எல்லாரும் கேம்பிங் போயிட்டாங்களாம். குளிரான், கிளைமேட் ஒத்துக்கலையாம். அதனால் பாருங்கள் எல்லோரும் என்னாச்சு காப்பி பாருங்கள். பறவைகள்லாம் பாருங்கள் இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக எல்லாருமே பறந்து வராங்கல்ல. எவ்வளோ பறவைகள்லாம் இருக்காங்கல்ல. ஹாய். என்னவோ சாப்பிடுதுகடா அதுக பிள்ளைக்குட்டிய. என்ன சாப்பிடுதுக? அனுசரி வரும். அவ அனுசரி சாப்பிட்றாங்க.